இது ஊன் சோறு அப்படின்னு சொல்ற தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய உணவு. சங்ககால இலக்கியத்துல இதுக்கான வரலாறும் இருக்குன்னு சொல்றாங்க. போர் வீரர்கள் மட்டும் இல்ல, நார்மலா வேட்டையாடி கொண்டு வர விலங்குகளை இவங்க இந்த சோரோட சேர்த்து சாப்பிடுறதுதான் ஊன் சோறு. ஊன் அதாவது வேட்டையாடிய மாமிசம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சீரக சம்பா அரிசி 3 கப்பை 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துக்கோங்க, இல்ல மிக்சியில சேர்த்துமே அரைச்சிக்கலாம். அடுத்து ஊன் சோறுக்கான மசாலா பண்றதுக்கு மல்லி, மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல்பாசி, அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, விதை நீக்கிய 5 வரமிளகாய், இதை எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நெய் இல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். இது கூட 3 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இதோட அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துடுங்க. கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 6 நிமிஷத்துல பாத்தீங்கன்னாலே அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துடும். லைட்டா ஒரு கரண்டி வச்சு கீழே இருக்க அரிசியை மேல் பக்கம் எடுத்து விட்டுறலாம். இப்போ வாழை இலையை மூடிட்டு 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஊன் சோறு. கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா எப்பயுமே இந்த மண்பானையில செய்யும் போது ஒரு ரஸ்டிக் அண்ட் செம்ம டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் வரும். அந்த டேஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இதை மண்பானையில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் குக் வித் கோமாளில இந்த ரெசிபியை யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.